பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர். உங்கள் வேதத்தை தயவுசெய்து திருப்புங்க. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை. சொல்லப்போனால் 16லேருந்தே கூட வாசிக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டது கூட அவர் கேட்பாராம். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்கிறார். ஏன்னா அவர் நம்மை உரித்து கரிசனை உள்ளவர். நம்ம மேலே கண்ணை வச்சு எப்பவும் ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஆகையினால ஆண்டவரை நம்புகிறவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் வித்தியாசத்தை என்ன செய்வார்? கட்டாயம் காண்பிப்பார். உங்கள் வேதத்தை மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து வைத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுள் யாவருக்கும் நன்றியுள் இதயத்துடன் தொழிலோவில் நன்னாளிலே இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுள் யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் நடந்தோ பிரகாசித்திட நித்திய ஜீவன் அடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே நேசிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக எல்லாம் எடுத்துருப்பீங்க. வாசிக்கலாமா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 16லேருந்தே வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆண்டவர் நம்ம பேசுறத கூட கேட்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியுமான்னு பேசுறீங்கன்னா அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் செய்வார்னு பேசுனா அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். அவர் கவனமாய் கேட்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனமாக, அதனால வீட்டுக்குள்ளே பேசினா கூட நிதானமாக பேசுங்க. சில நேரம் அவசரப்பட்டு வார்த்தைகளை எரிஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது எபேசியர் 4:28 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாதுன்னு இருக்கார். அதே மாதிரி எபேசியர் 4:31 சகலவித கசப்பும் துர்க்குணமும் பொறாமையும் எதுவும் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாதுன்னு இருக்கார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம பேசும்போது கூட ஆண்டவர் நம்ம கேட்கிறார். இந்த உணர்வு இருந்தால் நம்ம ஏதாவது மற்றதை குறித்து அவதூறாக பேசுவோமா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கவனித்து கேட்பார். ஏன்னா அன்னைக்கு ஆரோனும் மிரியாமும் பேசிக்கிட்டு இருந்த கர்த்தர் கேட்டதுனால தான் நியாய தீர்ப்பு வந்துச்சு. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் ஆரோனும் மிரியாமும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மோசே அந்த இடத்துல கிடையாது. இவங்க என்ன சொன்னாங்க? கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசுறது இல்லையோ அப்படின்னா. அடுத்த நிமிஷம் கர்த்தர் கேட்டார், நியாய தீர்ப்பு வந்துருச்சு. யார் மேலே? மிரியாம் மேலே. வந்த உடனே என்னாகும் 12:11 ஆரோன் கத்த ஆரம்பிச்சிட்டான்.
என் ஆண்டவனே. நாங்கள் புத்தியீனமாய் இதை முதல்ல யோசிக்க வேண்டியதானே. எப்பவுமே நமக்கு பட்ட பின்னாடி தான் என்ன செய்யும், புத்தி வரும். ஏன்னா நமக்கு புத்தியுள்ளவன் யாரு, புத்தியுள்ளவன் யாரு அழகா வேதத்தில் சொல்லியிருக்கார். எனக்கு கண்பாருடைய நல்ல கவனிங்க. ஆண்டவர் கவனிக்கிறார்னா நமக்கு விரோதமாக எது வராது. சும்மா சொன்னால் எப்படி வராது, நம்ம பேசுகிற பேச்சை கூட அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். நாம் நினைக்கிறோம் இது யார் கேட்க போகிறா. யோசேப்பு சொல்லலையா, இந்த வீட்டில் என்னில ஒருவனும் இல்லை, உன்னை தவிர வேறொன்றையும் விலக்கி வைக்கவும் இல்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்கு குடன்பட்டு துடிகரமா தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்னா தேவன் யாரு, தேவன் யாரு? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உள்ளாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உள்ளாமும் வாழ்க. எளிமையான எங்களையே எல்லோரும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே எல்லோரும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உள்ளாமோ வாழ்க. ஐயா வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கோரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. நல்லா கவனிங்க. எனக்கு அன்பார்களை கர்த்தர் நம்ம பேசுறத கூட கேட்பாருங்க. ராஜா ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான். சீரியா ராஜா, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் சீரியாவின் ராஜா எங்கெங்கே போகணும், எங்கெங்கே போய் இறங்கணும், படை இறங்கணும், எப்படி இறங்கணும், எல்லாத்தையும் எங்கே பேசிக்கிட்டு இருந்தான், அவன் நாட்டில் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அங்கேருந்து எலிசா என்ன செய்தான், சொல்லி அனுப்புனான். அநேகம் தரம் அவன் எச்சரிக்கப்பட்டு போகாமல் தப்பிச்சுக்கிட்டான். ஆனால் சீரியா ராஜாவுக்கு சந்தேகம் வந்துச்சு, ஐயா நம்மகிட்ட எவ்வளோ ஒரு உளவாளி இருக்காண்டா, நான் இங்கே போடுற திட்டம்லாம் எப்படி தெரியுது? ஒருத்தன் சொன்னா, ஐயா நீ இங்கே பேசுறது இல்லை, உன் படுக்கையில் பேசினா கூட, உன் ஒய்ஃப்ட பேசியிருந்தா கூட அங்கேயும் கர்த்தர் கேட்கிறா. இந்த உணர்வு இருந்தால் நம்ம எதாவது பேசுவோமா? அநேக நேரங்களில் இதான் நமக்கு தெரியறது இல்லைங்க. அவர் காண்கிறவர் மட்டுமல்ல கேட்கிறவர், கேட்கிறவர் மட்டுமல்ல விசாரிக்கிறவர், விசாரிக்கிறவர் மட்டுமல்ல கூடவே இருக்கிறவர். அநேக நேரம் இது நமக்கு மறந்துடுது. அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளலாம். அது நிச்சயமா
கர்த்தர் கவனமா கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்கு நான் என்னது, அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம், பேரு சொல்றோம் இல்லையா, யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பனே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பனே, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கலகலப்பா நாங்கள் கலகலப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடவே. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் அழகா எழுதி வச்சிருக்கார். பிள்ளைகள் பேசிக்கொள்வாங்க, ஒருவரோடு பேசிக்கொள்வாங்க, கர்த்தர் கவனமாக கேட்பார் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஆ, அவருடைய நாமத்தை அப்படி தியானிக்கிறவர்களுக்காக. பயந்து ஞானமா பேசுறவங்களுக்காக, அவருக்கு பயப்படுறவங்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எழுத கொண்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. ஐயா, அவர் ஒரு நாள் வருவார், அதுல நல்லதெல்லாம் தேடி கண்டிப்பா சேர்க்க வருவார். அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். சரி, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நல்லா கவனிங்க, நீதிமான்களும் இருப்பாங்க, துன்மார்களும் உண்டு. கடைசி எப்போ இருக்கத்தான் செய்வான். நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். காண்பிச்சே தீருவார். வித்தியாசத்தை காண்பிக்கிறார். எனக்கு கண்வால இங்க மோசே கம்பை எரிஞ்சான், ஆரோன் கம்பை எரிஞ்சான். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்துக்கு 10ஆம் வசனத்துக்கு திரும்ப வந்துருங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஏன் தெரியுமா? இவங்க போய் பார்வோன்ட்ட பேச தொடங்கினா அவன் சொன்னா, நான் என் ஜனங்களை ஆராதிக்க போறது கர்த்தர் யாருப்பா? அவருடைய சொல்ல கேட்கறதுக்கு அவர் யாரு? அவர் யாருன்னு கேட்டதுனால தான் அத்தனை காரியத்தையும் காண்பித்தார். ஏன்னா யார் கர்த்தர் யார்? சில இடத்துல புஸ்தகம் கொடுப்போம், ஏசு யார்? ஏசு யாரு? ஒருத்தையும் கேட்டால் ஒன்று சொல்லுவாங்க. மோசைட்ட கேட்டால் ஒன்றுக்கு உதவாத என்னை நடத்தினவர். எனக்கு கண்பாருடைய பார்வோன் கேட்டான். என்ன கேட்டான்? வாசிங்க பார்ப்போம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி சரி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். சொல்லுங்க. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக என் கையை நீட்டுவேன்றார். மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணுவேன். கண்டிப்பா ஒரு நாள் புறப்படுவாங்கன்றார்.
வாசிங்க. நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியரும் அறிவார்கள். ஒரு நாள் எல்லாரும் கர்த்தர் யார், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் யார், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இங்கே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது மட்டுமல்ல, ஜனங்களை போட மாட்டேன். ஏன் தெரியுமா, அவர் யார், என் ஜனத்தை ஆராதிக்க போடணும். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் போய் கேட்டா அவன் சொல்றான், கர்த்தர் அனுப்பிவிடுறதுக்கு யார்ப்பா, அதற்கு பார்வோன். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். உடனே அதுக்கு அவன் என்ன சொன்னான், அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விடுவதற்கு கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார். அப்படி கேட்டதுதான் அத்தனை அற்புதத்தையும் இங்க காமிக்கிறார். பார்வோன்ட்ட போய் சொல்ற, நீ போப்பா பேசு, உன் சகோதரன் பேசுவான். அங்கே வரணும் கையில் கொடுத்துருந்த அடையாளத்தை காமிக்கிறார். ஆரோன் தம்முடைய கோலை எரிஞ்ச அத்தனை என்னாச்சு, உடனே சர்ப்பம் ஆயிடுச்சு. உடனே அவன் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான் யார், பார்வோன். உடனே சூனியக்காரன் மந்திரவாதி எல்லாத்தையும் வாங்கப்பா, வாங்கப்பா, என்ன செய்ய, இங்கே என்னமோ ஒரு பெரிய ஒருத்தன் வந்திருக்கான், மெஜிஷியன் வந்து என்ன காமிக்கிறான், நெக்ரோமான்சர் மந்திரவாதி. கம்பை போட்டான், பாம்பாயிடுச்சு. உங்கள் மந்திரம்னா என்னாச்சு, உடனே அத்தனை பேரும் கம்பை கொண்டாந்து போட்டான். எல்லாம் என்னாச்சு, அவர்கள் ஒவ்வொருவராக கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பமாயிற்று. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அதுதாங்க வித்தியாசம். ஆண்டவரை நம்புறவனுக்கு நம்பாதவனுக்கு வித்தியாசம் இருக்கும். ஆண்டவரை நம்பி செஞ்சீன்னா எந்த ஒரு மந்திரமும் வாய்க்காதுன்னு சொல்லுவான். ஆமென். ஆனால் நம்பாதவன் சொல்லுவான், நான் வந்தா எடுத்துருவேன்பா. ஆண்டவரை நம்புறவன் ஜெபம் பண்ணினா போதும். ஏன்னா ஜெபந்தான் நமக்கு ஜெயம். ஜெபித்தால் சுகமாகும், ஜெபித்தால் ஜெயமாகும். தானியேலுக்கு சிங்கக்கவி வைக்க போகும்போது எந்த மந்திரவாதிட்ட போய் கேட்டாரு, ஒருத்தனையும் போய் கேட்கலையே. எப்போதும் போல 3 வேளை என்ன செய்தார், ஜெபம் பண்ணார். ஆனா சிங்கத்தின் வாயை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னஞ்சார், கட்டி போட்டார். ராஜா வந்து கேட்கிறான் 20ஆம் வசனத்துல, ஜீவனுள்ள தேவனுடைய தேசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா, அவன் உள்ளிருந்து ராஜாவே வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆமா, சிங்கக்கவியோ சூளை நீர் போல் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கவியோ சூளை நீர் போல் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கவியோ சூளை நீர் போல் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கே
அவர் யாருன்னு கேட்டதுக்கு தான் இங்கே நடக்குது. வந்தான் பார்வோன், பார்த்தா, ஏய் என்னப்பா நான் யாருன்னு கேட்டுக்கிறேன், இங்கே என்ன ஒரு பெரிய காரியம் நடந்துக்கு, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? ஒவ்வொருத்தரும் அவன் தன் கோலை எறிந்தான். அத்தனை என்னாச்சு? சர்ப்பமாச்சு. ஆரோனின் கோல் எல்லாத்தையும் விழுங்கி போட்டு, ஆரோனுடைய கோல் அத்தனை என்ன செஞ்சுச்சு? விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. இத்தனை பார்த்த பிறகு அவன் இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாம போன. என்ன சொல்லிட்டார்ல, அதான் செவி கொடுக்க மாட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அடுத்தாப்புல கர்த்தர் சொல்றார் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். ஏன்னா அந்த நல்ல நைல் நதியில அரசராச்சே, நல்ல இடத்துல நைல் நதி எகிப்தினுடைய நன்கொடை என்று சொல்லப்படுகிறது. இந்த நைல் நதியை குறித்து நாம் சரித்திரத்திலையும் படித்திருக்கிறோம். எகிப்தினுடைய நாகரிகத்தில் அந்த நைல் நதி பெரிய இடம் பெற்றது. என கண்பானுடைய நைல் நதியின் நாகரிகம் என்றே படித்திருக்கிறோம். பார்வோன் அங்கே தான் என்ன செய்வான்? குளிக்க வருவான். இதே நதியில் தான் யார்? மோசேயும் என்ன செய்தான்? நாணல் பேழையா செய்து விடப்பட்ட இடம். மறந்துடக்கூடாது. இப்போ காலையில் எழுந்து பார்வோன் குளிக்க வருவான். ஏற்கனவே அவருடைய பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக தான் இவன் எடுத்து வந்து வளர்க்கப்பட்டான். இப்போ பார்வோன் திரும்ப குளிக்க வருவான். வாசிங்க. அப்போ என்ன செய்யணும்? அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதி ஓரத்தில் நின்று சர்ப்பமாக மாறின கோலை, நல்ல கவனிங்க, அவன் கண்ணுக்கு நேர கோலா இருந்து சர்ப்பமா மாறி அத்தனை சர்ப்பத்தையும் விழுங்கி போட்ட அந்த கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டும்படி சொல்லும்படி தேவனாகிய கர்த்தர் எங்களை உம்மிடத்துக்கு அனுப்பினார். இதுவரைக்கும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன். அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நாரிப்போம் என்றான். கோலை வச்சு அடிச்சா எங்க பார்த்தாலும் ரத்தம், குடிக்கிற கூட என்ன இல்லை, எங்க மனசார ரத்தத்தை எவனா குடிக்க முடியுமா? ட்ரிப்பில் ஏற்றலாம். ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? உயிரணுக்கள் அதை பொறிச்சு கூட என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. வேதத்தின் சட்டப்படி ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. எனக்கு அன்பான எங்க பார்த்தாலும் ரத்தம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்தின் தண்ணீர் எங்க கற்பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம், எங்கெங்க குளம் குட்டை இருக்கோ எங்க பார்த்தாலும் அந்த ரத்தம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நல்ல கவனிங்க. ஆண்டவர் செய்கிறது அற்புதம், மந்திரவாதி செய்கிறது மந்திரம். ஆனால் அந்த மந்திர தந்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அணுகாது. நீங்கள் கேட்கலாம், சகுல் ஒரு காலத்தில் மந்திரத்தை வருத்த அவனே தேடி போனான். ஐயா, தேடி போனவனுக்கு என்ன ஆச்சு? அந்த மந்திரம் அங்கே இருந்த பெண் என்ன சொன்னான்? எனக்கு அன்பானுளே, அவனுடைய ராஜ்யவாரம் கடைசியில் அவனை விட்டு போயிடுச்சு. ஒரு நாளும் மந்திர தந்திரங்கள் கை கொடுப்பதில்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, மரவசம் அடைகிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் 5000 ரூபாய் வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி வராது. கர்த்தர் ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். எங்களுடைய ஆலயத்துக்கு எப்போவாது முடிஞ்சா மதுரையோ திருநெல்வேலியோ போகிற பாதையில் வந்தீங்கன்னா கூட வந்து பார்க்கலாம். வர முன்னாடி ஃபோன் பண்ணுங்க, நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்டு திருப்பி அனுப்பிடுறேன். வந்து பாருங்கள். முதல்ல நாங்கள் கண்ணுதிரியாக ஆலயம் சொல்கிறோமே, இங்கே கண்ணுதிரியாக தான் ஆலயத்துக்கு வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினா தாங்கலாம், இல்லாட்ட விடலாம். எனக்கு கண்வார்களே, இன்றைக்கி அநேக நேரங்களில் கண்ணுதிரியாக வச்சுருப்போம், அங்கே கிட்ட போனால் ஒருத்தர் இருக்க மாட்டான். நீங்கள் வந்து பார்த்துட்டு கர்த்தர் உங்களுக்கு சொன்னால் மட்டும் செஞ்சால் போதும், இல்லாட்டா கட்டாயமில்லை, விசனமாயல்ல. அது மட்டும் அல்ல, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே. ஞாயிற்றுக்கிழமை
வந்துருச்சுன்னா நான் ஜெபம் பண்ணுறது என்ன தெரியுமா? ஆண்டவரே கொஞ்சம் ஆத்துமாக்கள் வரட்டும். ஏன் தெரியுமா? நம்மகிட்ட சொந்த வேன் கிடையாது, வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தால் 1500 அதே ஒரு 5 ட்ரிப் போயிட்டு வந்தால் என்னாச்சு? 5 5 5000 2 7500 எப்படி கொடுக்க? இவங்களை எல்லாரையும் சாப்பிட வச்சு அனுப்பணுமே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் மனம் பதறுகிறது உண்டு. எனக்கு அன்பார்களே, கர்த்தர் அதற்காக காரியங்களை வாய்க்க செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, இவர்களை அழைத்து வருவதற்கு, பார்வையற்றோர் மரித்தா அடக்கம் செய்ய சொந்தக்காரன் வரமாட்டேன். நான் அந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு ஏன்னு திருநெல்வேலியில் வச்சுருக்க ஆலயத்துக்கு பதில் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்கணும். ஏதோ ஞானஸ்நானம் கொடுத்தோம், இவர்களுக்கு சத்தியத்தை சொன்னோம், அப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது. கிறிஸ்துவனுடைய வருகையிலே இவங்க எழுந்திருக்கணும். அந்த நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஜிபே, ஃபோன்பே. அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் பில்லு வைக்கணும், இதற்கான வழிமுறைகள் உண்டா, வரி விலக்கு உண்டா, என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மந்திரங்கள் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குருதி இல்லை. தேவன் வெறுக்க மாட்டாதவர். யார் வெறுத்தாலும் தேவன் வெறுக்காதவர். அவனை மனுஷன் வெறுக்க முடியாது. கர்த்தர் சபிக்காதவர். எந்த மனுஷனுடைய சாபமும் உன்னை ஒண்ணு செய்யாது. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த குடும்பத்தில் மனவேதனையோடு, சஞ்சலத்தோடு, பயத்தோடு, பலவிதமான மனதில் இருக்கிற பயத்தோடு, தன் வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கோ, என்னமோ இருக்கோ, மனம் பதறி இருக்கிற ஒவ்வொருவருக்காய் சொல்லுகிறேன். வீடு ஞானத்தால் கட்டப்பட வேண்டும், விவேகத்தால் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அறிவினாலே அருமையும் இனிமையுமான பொருட்களில் அறைகள் நிரம்பி இருக்க வேண்டும். ஆண்டவர், அப்படிப்பட்ட வீட்டில் எப்போதும் தேவ சத்தம் கேட்கிற இடமாய், தேவனுடைய சத்தம் கேட்டால் மற்ற எந்த சத்தமும் வீட்டில் கேட்காது. ஒவ்வொருவரையும் மாற்று. ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சுகபலத்தை கொடுங்க. வியாதி படுக்கையில் இருப்பவருக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க. பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கிற மக்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. கடன் பாரத்தினாலே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு கடன் பாரத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு ஒரு ஆலோசனை கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.